பெரியகுளம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து பைனான்சியரை கொலை செய்த பெண் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். வட்டி பணம் கேட்டவரை வெட்டி கொன்ற பெண் கள்ளக்காதலனுடன் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியைச் சேர்ந்தவர் 41 வயதான மன்மதன். இவர் ஃபைனான்ஸ் மற்றும் ஜாதகம் பார்க்கும் தொழில் செய்து வந்தார். இவருக்கு திண்டுக்கல்லைச் சேர்ந்த தேவிகா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு தேவிகா குழந்தைகளுடன் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். சனிக்கிழமை தேவதானப்பட்டிக்கு குழந்தைகளுடன் வந்தவர் வீட்டிற்குள் சென்றபோது வீட்டின் மாடியில் இருந்து ஒரு ஆண் மற்றும் பெண் என இருவர் அவசரமாக கீழே இறங்கிச் சென்று கொண்டிருந்தனர். அவர்களை மறித்து தேவிகா விசாரித்த போது வட்டி பணம் கொடுக்க வந்ததாக கூறிவிட்டு சென்றுள்ளனர். குழப்பமடைந்த தேவிகா வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது கணவன் மன்மதன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். கணவரின் உடலை பார்த்து தேவிகா கதறி அழுதார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தேவதானப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் ஆய்வு செய்தபோது 5 சவரன் தங்க நகையும் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. பின்னர் உடலை மீட்டு தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த மன்மதனின் மனைவி தேவிகாவிடம் விசாரித்த போது வீட்டில் இருந்து தப்பி ஓடியவர்கள் குறித்து போலீசாரிடம் விளக்கம் அளித்தார். அவர் அளித்த தகவலின் பேரில் நல்ல கருப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 40 வயதான ஜெகதீபா மற்றும் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த முத்துமணி ஆகிய இருவரை போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த போது திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தன. பிடிபட்ட ஜெகதீபா LIC அலுவலகத்தில் தற்காலிக கேஷியராக பணியாற்றி வந்துள்ளார். மன்மதனிடம் கடந்த சில வருடங்களாக கொடுக்கல் வாங்கல் என வரவு செலவு வைத்திருந்தார் ஜெகதீபா. இவர்களுக்கிடையே திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் LIC அலுவலகத்திற்கு எதிரே இளநீர் கடை வைத்திருக்கும் முத்துமணி என்பவருடனும் ஜெகதீபாவுக்கு திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் 2 பேருடனும் உறவில் இருந்த நிலையில் மன்மதனிடம் வாங்கிய கடனுக்கு சரிவர வட்டி கொடுக்க முடியாமல் திணறி வந்துள்ளார் ஜெகதீபா. இதனால் அடிக்கடி ஜெகதீபாவை திட்டி வந்துள்ளார் மன்மதன். மேலும் வாங்கிய பணத்திற்கு ஈடாக அவரிடமிருந்து 5 சவரன் தங்க நகையை வாங்கி நிதி நிறுவனம் ஒன்றில் அடகு வைத்து பணம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த ஜெகதீபா மன்மதனை தீர்த்து கட்டிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். தனது கொலை திட்டத்திற்கு இளநீர் விற்கும் தனது கள்ளக்காதலனான முத்துமணியை கூட்டு சேர்த்து கொண்டார். அதன்படி சனிக்கிழமை வீட்டில் தனியாக இருந்த மன்மதனை ஜெகதீபா மற்றும் முத்துமணி இருவரும் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். தப்பியோடும் போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த தேவிகாவிடம் வட்டி பணம் கொடுக்க வந்ததாக கூறிவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த இருவரையும் அங்கிருந்த CCTV காட்சிகள் அடிப்படையில் கைது செய்த தேவதானப்பட்டி போலீசார் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து பைனான்சியரை பெண் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.